வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களின் சுய மதிப்பை அதிகரிக்க 5 வழிகள் அப்படின்னு தான் தலைப்புங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது சுய மதிப்பு அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய மதிப்பு ஒன்று இருக்குங்க. இப்போ நான்னா எனக்கு ஒரு மதிப்பை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு சுய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த மதிப்பை நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய நோக்கமும். அதற்கு நம்ம நம்மளுடைய படிப்பை உபயோகப்படுத்துகிறோம், நம்மளுடைய திறமையை உபயோகப்படுத்துகிறோம், நம்மளுடைய தொழிலை ஒரு அடையாளமாக உருவாக்குறோம், நம்மளுடைய செயல்களை நம்ம இந்த சமூகத்தோட தொடர்பு கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் நம்மளுடைய மதிப்பை அதிகரிக்கிறதுக்காக. இந்த மதிப்பை மேலும் மேலும் அதிகரிக்கணும். நம்ம இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் நல்லா அடையாளம் தெரியக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சுயமாகவே நம்மளுடைய மதிப்பை அதிகரிக்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குங்க. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 வழிமுறைகளை மட்டும் நாங்கள் இங்கே சொல்ல போகிறோம். அதை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த சுய மதிப்பை அதிகரிக்கிறதுக்கான முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தேர்வு எல்லாமே நம்ம சுய தேர்வாக இருக்கணுங்க. அதாவது தேர்வுனா நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள், அதாவது நம்ம படிக்கிறதுலேருந்து, நம்ம கற்றல்லேருந்து, நம்மளுடைய திறனை வளர்த்துக்கிறதுலேருந்து, நம்மளுடைய ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறதுலேருந்து, நம்மளுடைய ஆர்வத்தின் வழியாகவே நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ஒரு சுய தேர்வு செய்கிறதா இருக்கணும். அப்படி சுய தேர்வு செய்கிறதுல தான் நம்ம பார்த்திங்கன்னா மேலே மேலே நம்ம வளர முடியும். நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிற வழியில் நீங்கள் போனாலும் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ முடியும். அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சுயமாகவே நீங்கள் உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எதில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு, நீங்கள் கல்வி கற்கிறதுலேருந்து உங்களுடைய வேலைவாய்ப்பாகட்டும், உங்களுடைய சுய தொழிலாகட்டும், இதையெல்லாம் அமைச்சிக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுடைய சுய தேர்வாக இருந்ததுன்னா, நீங்கள் உங்களுடைய சுய மதிப்பை அதிகரிக்கிறதுக்கான முதல் பாயிண்ட்டே இது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சுய ஊக்குவிப்பாக இருக்கணுங்க. நீங்கள் உங்களை யாராவது வேறு யாராவது மோட்டிவேட் பண்ணால் தான் உங்களால் ஒரு செயலை செய்ய முடியும், ஒரு செயலில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு இல்லாமல், ரெண்டாவது விஷயம் சுய ஊக்குவிப்பு, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படும். ஏன்னா மற்றவங்களுடைய மோட்டிவேஷனை நம்ம காது கொடுத்து கேட்டால் கூட அதில் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும், சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாததாக இருக்கும். அதனால் சுய ஊக்குவிப்பு தான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளை ஒரு ஸ்டடியான ஒரு நிலைமையிலேயே வச்சுருக்கோம். அதில் நம்ம இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த சுய ஊக்குவிப்பு, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எந்த விதமான மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் சரி, மற்றவங்க பேசுகிற மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டாலும் சரி, அதெல்லாம் 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான சுய மதிப்பை அதிகரிச்சுக்கணுன்னா நீங்கள் சுயமாகவே, அதாவது நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும். இல்லைன்னா அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணுங்க. இது 2வது விஷயம்னு சொல்ல முடியும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய இந்த சுய மதிப்பை அதிகரிக்கிறதுல 3வது விஷயம் சுய தன்னம்பிக்கையாக இருக்கணுங்க. அதாவது தன்னம்பிக்கைங்கிறதே அவங்கவுங்களுடைய சுயமாக ஏற்படுறது தான். இதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறதுக்காக தான் நம்ம இங்கே சுய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தன்னம்பிக்கை வீடியோஸ் பார்க்குறோம், தன்னம்பிக்கையாக பேசுகிறவங்கள பார்க்குறோம், அதெல்லாம் அவங்களுடைய தன்னம்பிக்கை. நம்ம அந்த தன்னம்பிக்கை, அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அதில் நாங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே ஃபார்முலாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த முடியாது, நம்மளுடைய கல்வி கற்கிற விஷயத்தில் பயன்படுத்த முடியாது, நம்மளுடைய தொழிலில் பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருந்து தேடுங்க, உங்களுக்குள்ளே இருந்து உருவாக்குங்க. உங்களுக்கான வழியில் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். எப்போவுமே வெளியிலிருந்து கிடைக்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்ச காலம் நம்மளுக்கு துணை இருக்கும். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே, இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கொஞ்ச நேரம் நான் பேசுகிறதப்போ பார்த்திங்கன்னா அது நல்ல விதமாக தான் தோணும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு இது மறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சுயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் பார்த்து அதை உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும்.
தன்னம்பிக்கை அதிகமாகும். அதனால் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகிறதுக்கு நீங்கள் சுய முயற்சியை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கைவிட்டக்கூடாது. மூன்றாவது விஷயமா நீங்கள் சுயமாகவே முயற்சி செய்து உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்திக்கிற வழக்கத்தை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய சுய மதிப்பு அதிகரிக்கிறதுல இது ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்களே ஒரு பாதையை உருவாக்குறதா இருக்கணுங்க. மற்றவங்க போன பாதையிலேயே நம்ம போகிறதுன்றது வந்து ஒரு ஃபாலோ அப்பாக இருக்கலாம். அதாவது அவங்க போன பாதையில் போனால் அவங்களுடைய இடத்துக்கு நம்ம அடையிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வழின்னு இருக்குது இல்லைங்களா? அவர் சென்ற பாதையில் அவருடைய லட்சியத்தை அவர் அடைஞ்சிருக்காரு, அவருடைய வீட்டை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா அதே பாதையில் போனோம்னா நம்ம வந்து அவர் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும், அல்லது அவருடைய லட்சியத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாதையை உருவாக்கணும்னா அது வந்து நம்மளுடைய சுய பாதையாக இருக்கணும், நம்ம வந்து உருவாக்கின பாதையாக இருக்கணும். அப்படின்றத நம்ம எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி இடம், அதாவது தனித்தனி சிறப்பான இடம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ற உண்மையை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் உங்களுடைய பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுய தன்னம்பிக்கை, சுய தேர்வு, சுய ஊக்குவிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து சுயமாகவே உங்களுடைய மதிப்பை அதிகரிக்கிற நபராக நீங்கள் மாறிடுவீங்க. சுய மதிப்பை எப்படியெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்ற வழிகள் வந்து உங்களுடைய கண்ணு முன்னாடி தெரியும். அந்த முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் சுய மதிப்பை அதிகரிக்கிறதுல என்றைக்குமே வந்து பின்வாங்கவே மாட்டீங்க. சுய மதிப்பை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய மதிப்பை யாராலையும் வந்து கெடுத்துடவே முடியாது. அந்த மதிப்பினுடைய பங்கு அதிகமாக இருக்குமே தவிர உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய மதிப்பு எந்த காலத்துலையும் குறையாமல் பார்த்துக்க முடியும். அதற்கு வந்து நீங்கள் சுயமான முயற்சிகளில் இறங்கணும். மற்றவங்க சொல்கிற வழிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இறங்கினா அதில் வந்து நீங்கள் சந்தோஷம் அடையலாம். ஆனால் சுய மதிப்பை அதிகரிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழிகாட்டி இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? வழிகாட்டிகள் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியான வழியாக இருக்கும்னு ஒரு 4-5 வழிகளை சொல்லுவாங்க. அதில் எது நமக்கு சிறப்பாக வருங்கிறத நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அதனால் முடிவு வந்து நம்ம எடுக்கிறதா இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற விஷயங்கள், நம்மளுக்கு நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? அதில் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தேர்ந்தெடுத்ததாக இருக்கணும். நம்மளுடைய பாதையில் நம்மளே பயணம் பண்ணுறதா இருக்கணும். அதில் வந்து நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கலாம், இடர்பாடுகள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாதையில் நம்ம வந்து நகர்றோம் இல்லைங்களா? அதுவே வெற்றி தான். அந்த பாதையில் சென்று நம்ம வந்து வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமா அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. தோல்விங்கிற பேச்சுக்கும் இடம் இல்லை. நீங்கள் வெற்றி அடையலாம், இல்லைன்னா அதில் உங்களுக்கு அந்த பயணத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அடுத்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலையத்தான் நீங்கள் எட்டுவீங்களே தவிர வாழ்க்கை பாதையை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முயற்சி பண்ணதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு. தோல்வி கிடையாதுங்க, அது ஒரு அனுபவம். அதனால் நீங்கள் சுயமாகவே உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற விஷயங்களும் சரி, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் சரி உங்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல தன்னம்பிக்கையை உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து சுயமாகவே உங்களுடைய மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த உலகத்தில் வந்து முற்றுப்புள்ளி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முற்றுப்புள்ளினா எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்தவங்களை கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்களான்னு கேட்டால் எனக்கு நாளைக்கு இன்னொரு கடமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து முடிக்கிற நேரத்தில் அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால் இந்த கேள்வியை நீங்கள் அவங்ககிட்ட முன் வச்சிங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய காலத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டிங்களா, நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நாளைக்கு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அதில் ஒரு முடியாத ஒரு நிலையத்தான் வெளிப்படுத்துவாங்களே தவிர இந்த உலகத்தில் வந்து முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம செஞ்சு முடித்த வேலைகள் வந்து நம்மளுக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முற்றுப்புள்ளி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த இடத்துலையே நம்ம வந்து அடுத்த முயற்சியை தொடர்றத நம்ம வந்து கைவிட்டுருவோம். அதனால் அதாவது முற்றுப்புள்ளின்னு ஒரு இடத்துல வருதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே துணையாக 2 புள்ளிகளை வச்சு பாருங்கள். அந்த தொடர்ச்சியான 3 புள்ளிகள் எதை குறிக்கும்னா அந்த விஷயம் வந்து தொடருது அப்படிங்கிறத குறிக்கும். அதனால்
அதனால் முற்றுப்புள்ளிங்கிறது இல்லவே இல்லைங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளுமே வந்து நாளையோடு முடிஞ்சிட போகிறதில்ல, இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். இந்த நம்பிக்கைகள்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்து உங்களுடைய சுய மதிப்பை வந்து நீங்களே உருவாக்கிக்க முடியும், அதிகரிச்சிக்க முடியும், அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்க முடியும், நீங்கள் வந்து அதை தக்க வச்சுக்க முடியும். இது எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியில் தான் இருக்குதே தவிர மற்றவங்க கொடுக்குற ஊக்குவிப்புனாலையும் மற்றவங்க கொடுக்குற ஒரு அறிவுரையினாலையும் மற்றவங்க பேசுகிற ஒரு பேச்சினாலையும் நீங்கள் வந்து சுய மதிப்பை அதிகரிச்சிக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய சுய மதிப்பை உங்களால் அதிகரிச்சிக்க முடியும். இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.